வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம குறிஞ்சிநாதனும் பிரபுவும் சேர்ந்து செல்வரத்னத்தை அடைச்சி வச்சிருந்த அந்த குடோனுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம சிபியும் கேடியும் அங்கே போனதோட இங்கே யாரையோ அடைச்சி வச்சிருக்கான், அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கான், இது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த குறிஞ்சியும் இந்த பிரபுவும் சேர்ந்து என்னமோ தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாமே இருட்டாக இருக்குது, இதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நோண்டி நொங்கெடுத்து செல்வரத்னத்தை நம்ம சிபி மீட்கிறாங்க. பிரபு கஸ்டடியில் இருந்த அவரை மீட்க நேராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம தமிழ் கேட்குறாங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா சிபி அப்படின்னு அந்த பிரபுவை பற்றி அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், ஆமாம் இங்கே ஒருத்தங்களை அடைச்சி வச்சுருந்தான் அப்படின்னு சொல்ல நேரம், யார் அவரை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சிபி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. இது எங்கள் அப்பா தான் அப்படின்னு அந்த இடத்துல தன்னோட அப்பாவை அப்படியே தேடி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவை சந்திச்சு, நான் தான் உங்கள் பொண்ணு தமிழுப்பா அப்படின்னு சொல்லாங்க. அவங்க அப்பாவுக்கு அது ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லை, இதுதான் என்னோட அப்பா அப்படின்னு நம்ம சிபி கிட்ட தெரியப்படுத்த நேரம், என்ன இவர் உன்னோட அப்பாவா, இவரை ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல சிபி சொல்லுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தாச்சும் அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் பார்த்தோன்னா நம்ம தேன்மொழியை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு அந்த இடத்துல புரியாமனா நம்ம தேன்மொழி ஜனகாமாவுக்கு ஆதரவாக பேசியிருப்பாங்க. என்ன உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் அப்பாவோட எத்தனையோ மடங்கு ஜனகாமா எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட் அப்படின்னு உனக்கு இப்போ புரியுதா, எங்கள் ஜனகாமா ஒரு வார்த்தை நினச்சாங்கன்னா உங்கள் குடும்பமே இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன யாங்கிட்டையே இந்த ஜனகாவை உயர்த்தி பேசுறியா, உன்னை விட மாட்டேன்டி வாடி அப்படின்னு அந்த சவரில் அந்த குளிர் தண்ணியை திறந்து வச்சு நம்ம தேன்மொழியை கஷ்டப்படுத்துவாங்க. இவன் அப்பே யாங்கஸ்டடியில் தானே இருக்கான், அவனை ப்ரீசரில் வச்சு அனுப்பி விட்டுருவேன், நான் எந்த அளவுக்கு அவனை நீ சொல்லதுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா கொடுக்க போகிறேன்னு பாரு அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிபியும் தமிழை பேசிக்கிறாங்க. இந்த பிரபு மோசமானவன் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச புறவன் எதுக்காக தேன்மொழி அவங்கிட்ட தாலியை சுமந்துக்கிட்டு இருக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்ல நேரம், என்னமோ இதில் டவுட்டாக இருக்குது, எதுலேயோ ஒன்றில் லாக் ஆகியிருக்கா தேனு அந்த பிரபு கிட்ட, இல்லைன்னா அவன் கெட்டனுக்கு தாலியை இந்த நேரத்துக்கு எந்த பொண்ணாலாம் இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு அவன் வேண்டாம், அவன் பித்தலாட்டத்தை தெரிஞ்சு வாழ்க்கையிலேருந்து ஒதுங்க பார்ப்பவ, ஆனால் இவ அப்படி கம்முனி வாயை முடிட்டு இருந்தாலே இதில் ஏதோ ஒரு சம்திங் ராங் அப்படின்னு அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன விஷயந்தான் அப்படின்னு அவ எதுக்காக இந்த பிரபுவை என்ன தூக்கி எறியாமல் இந்த தேன்மொழி இருக்கா அதுதான் தெரியல அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பிரபு இதுக்கு மேலே இந்த ஜனகா வீட்டில் நான் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம், இந்த ஜனகா வீட்டில் ஆளாளுக்கு என்ன கீழ்த்தனமாக பார்க்குறாங்க, இப்போ அவங்க போட்ட பிச்சையில் ஜனகா போட்ட பிச்சையில் தான் வாழக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு இருக்கிறாரு. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம கேடியும் சிபியும் சேர்ந்துக்கிட்டு அந்த குறிஞ்சிநாதன் பிரபு கஸ்டடியில் இருக்க அந்த குடோன் எல்லாம் போய் நம்ம அலசி ஆராயணும், இவன் போகிற பித்தலாட்டத்துக்கு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தேன்மொழி கிட்ட நம்ம தமிழ் கேட்குறாங்க, என்னடி எதுக்காக நீ இப்படி கலங்கி போய் நிற்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க நேரம், ஏன் அந்த பிரபு எல்லா செல்வாக்கையும் இழக்க வச்சுட்டாங்கன்னு உனக்கு வருத்தமாச்சு, அச்சா அக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா, நான் இந்த தாலியை கலத்தி எறியாமல் இருக்கேன்னா அதுக்கு காரணத்தில் ஒரு ரீசன் இருக்குது, என்ன ரீசன் அப்படி இருக்க போது, நம்ம அப்பா இப்போ பிரபுக்கும் குறிஞ்சிநாதனுக்கு கஸ்டடியில் தான் இருக்காங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த தாலியை கலத்தி எறியாமல் இருக்கேன், இந்த தாலியை கலத்தி எறிஞ்சேன்னா நம்ம அப்பா கதையும் முடிச்சிருவேன்னு இந்த பிரபு என்னை கஷ்டப்படுத்தினா வருத்தப்படுத்தினா, அதனால தான்க்கா இதெல்லாம் நான் சுமந்துக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுனேன். ஏண்டி இதை என்கிட்ட சொல்லக்கூடாதா என்ன, எதுக்காக நீ உனக்கு மனசுக்குள்ளேயே இதை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கா, நம்ம அப்பா எனக்கும் அப்பா தானே, நான் இதை மீட்க ஒரு வழி பண்ணேன் அப்படின்னு சிபிட்ட போய் சொல்லுறாங்க. நீ எப்படியாவது எங்கேயோ ஒரு இவங்க கஸ்டடியில் தான் எங்கள் அப்பாயை குறிஞ்சிநாதனும் பிரபுவும் சேர்ந்து வச்சுருக்காங்க, நீ அதை மீட்டு தரணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம், கவலைப்படாதுங்க உங்கள் அப்பாவை மீட்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா கேடியும் நம்ம சிபியை சேர்ந்து
குறிஞ்சிநாதன் பிரபுவோட அந்த குடோனுக்குள்ளே போகிறாங்க, அலசி ஆராயிறாங்க. அங்கே தான் ஒரு சரியான வந்து இருட்டு, இருட்டு. என்னடா இங்கே வெளிச்சமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து தெரியுது. அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து ஒரு கயிறு இருக்குது. அப்போ இந்த கயிறில் தான் நம்ம தமிழோட அப்பாவை கெட்டி வச்சிருப்பானோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு மருந்து பாட்டையும் பார்க்குறாங்க. அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது, நான் தமிழ்கிட்ட உங்கள் அப்பாவை குறிஞ்சி பிடியிலேருந்து மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு வந்து நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அந்த வாக்கை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பேச்சு மூச்சு இல்லாத நிலையில் நம்ம செல்வரத்னம் கிடக்குறாங்க. இவர் இங்கே எப்படி, இவரை ஏற்கனவே தெரியும், ஒருவேளை இவர் தான் தமிழோட அப்பாவா அப்படின்னு வந்து சாக்காவி அந்த ஃபோட்டோவை எடுத்து அனுப்புகிறாங்க. இவரா உங்கள் அப்பா சொல்லு தமிழ் அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் இவர் தான் எங்கள் அப்பா, எங்கே இருக்காங்க, நான் இப்போவே எங்கள் அப்பாவை பார்க்க வரேன் அப்படின்னு வந்து தமிழ் அந்த இடத்துக்கு போகிறாங்க. செல்வரத்னத்தை கெட்டி பிடிச்சி, அப்பா எலும்புங்க, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்பாவுக்கு சாப்பாடு ஒன்றும் கொடுக்காம இவன் வந்து கஷ்டப்படுத்தியிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சி நம்ம தமிழும் சரி சிபியும் சரி 2 பேருமே மீட்டு வந்து செல்வரத்னத்தை கொண்டு வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, என்ன தெரியுதாப்பா, நான் தான் உங்கள் பொண்ணு தமிழ் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம செல்வரத்னம் என்னோட பொண்ணா நீ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னாச்சு எங்கள் அப்பாவுக்கு? அப்பா அவருக்கு பழைய நினைவுகள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்க சொல்ல நேரம், இந்த பாரு தமிழ், நான் இப்போ உங்களை நம்புகிறேன், எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு உங்கள் அப்பா தான் காரணம்னு நினச்சிட்டேன், ஆனால் இவரால் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் செய்ய முடியாது, இவரை ஏற்கனவே எனக்கு தெரியும், இவருக்கு நல்ல ஒரு ஆள், அப்படிப்பட்டவர் இந்த நிலைமைக்கு காரணம் இல்லை, எங்கள் ஜானு தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கா, அதை நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன், அதோட உங்கள் குடும்பமும் எங்கள் குடும்பமும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இப்போ அப்பாவை பத்திரமா பாதுகாக்கணும். எப்படியும் குறிஞ்சிநாதன பிரபுவும் எங்கே போனார் இந்த செல்வரத்னம் அப்படின்னு வந்து நல்லாவே தேடுவான். ஏன்னா நம்ம தேன்மொழியை அப்பாவை வச்சு தான் மிரட்டிட்டு இருந்தான். கண்டிப்பாக அதனால் அப்பா இருக்க இடத்த வந்து பார்த்துக்கிட்டு இவன் தப்பி போய்ட்டான், இது வந்து சிபியோ தமிழோ தான் கடத்திருக்கணும் அப்படின்னு கூட அவனுக்கு டவுட் வரலாம் இந்த பிரபுக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நீ சரியாக சொன்னால் கண்டிப்பாக அவன் நம்மளை சந்தேகப்படுவான், தேடுவான், தேன்மொழிகிட்ட எரிஞ்சு விழுவான், எல்லாத்தையும் நம்ம அவனும் ஓட விடணும், அவனுக்கு குடிமைப்பிடியே நம்ம கையில் இருக்கிறது மாதிரி நம்ம அவனை ஆட்டி படைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ சிவையும் சேர்ந்து பிரபு குறிஞ்சிநாதனுக்கும் சேர்ந்து ஒரு சரியான வேட்டை வச்சு விடுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தமிழ் வந்து பெர்ஃபெக்டாக செல்வரத்னத்தை வந்து கண்காணிக்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நான் வந்து மீட்டுட்டேன், இதுவே ரொம்ப சந்தோஷம், எங்கள் அம்மாவை கூட்டு வந்து கண்டிப்பாக காட்டணும், ஆனால் அப்பா இருக்க நிலைமையில் நம்ம அம்மாவை கூட வந்து இதுதான் என் மனைவி அப்படின்னு வந்து அடையாளம் காண முடியாது, ஆனால் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அப்பா நார்மல் ஆகட்டும் அப்படின்னு வந்து இந்த இடம் தான் பெர்ஃபெக்டான இடம் அப்படின்னு வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சி நம்ம தமிழும் சிபியும் வந்து செல்வரத்னத்தை அங்கே இருத்தி வைக்கிறாங்க. ஆனால் இந்த சைடு நம்ம பிரபுவுக்கு வந்து என்னமோ தப்பாக இருக்குது, இவன் தான் நம்மளுக்கு கிடைச்ச பகடக்கான்னு நினச்சோம், ஆனால் இவனையும் வந்து செல்வரத்னத்தையும் நம்மகிட்ட இருந்து மீட்டுட்டான் இந்த தமிழும் சிபியும் சேர்ந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல தலையை பிச்சுக்கிற மாதிரி யோசிக்கிறேன்.